அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 12/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 to 4:30 மணி வரை. இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:20 விருச்சிக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்தும் சுமூகமாக நடக்கும். நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியினுடைய உச்சத்திற்கு அழைத்து செல்லும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பிரகாசமான வளர்ச்சி காணப்படும். பணியிடத்தில் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு இருவரும் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக காணப்படும். பண தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஜோதிட மூலமாக பரிகார பலன்கள் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, எதிர்மறை விளைவுகளை தடுக்க இந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம். நற்பலன்கள் காண்பதற்கு பொறுமை மிகவும் அவசியம். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏதுவான சூழ்நிலை இருக்காது. இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். இன்று விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவம் மேற்கொண்டால் நலமோடு இருக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகள் குறைந்து காணப்படலாம். உங்களுடைய இலக்குகளை அடைய நினைத்தாலும் அதனை செய்து முடிப்பதில் பல கடினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். சோதனையான இந்த தருணத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிட்டாது. பணிகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கலாம். இது உங்களுக்கு கலவையை ஏற்படுத்தும். பணியில் மந்த நிலை காணப்படலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல. குழந்தைகள் நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். சமநிலையான அணுகுமுறை காணப்படும். நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். அமைதியையும் திருப்தியையும் உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமைக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பீர்கள். இருவரும் சேர்ந்து நண்பர் வீட்டு விழாவிற்கு செல்வீர்கள். இதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். இன்று பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரிபூர்ணமான இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாகவே காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டாது. இன்று எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது. அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும். இன்று சம்பவங்களுக்கு மாறாக நடந்தாலும் நம்பிக்கையோடு அதனை எதிர்கொள்ளுங்கள்.
பணியை பொறுத்தவரை பணி சுமைகள் அதிகமாக காணப்படலாம். குறித்த நேரத்தில் இன்று உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் சிறப்பான முறையில் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க இயலாது. உங்களுடைய எரிச்சலான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. அதிக செலவுகள் இருக்கும் காரணத்தால் போதிய அளவு பணம் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக இன்று ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே கவனமாக இருங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். இன்று உங்களுடைய செயல்களில் மும்முரமாக ஈடுபட்டு சவால்களை சமாளிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் நிலுவையில் இருக்கலாம். இன்று சுமூகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் சிறந்த யுக்திகளை கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கு காணப்படுவதை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. சளி தொல்லை ஏற்பட வாய்ப்புள்ளது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது. அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. கவனம் மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் முயல வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று அனுகூலமானதாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். இன்று அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கப்படலாம். உடல் நலனை காக்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உறுதியான நாளாக உணர்வீர்கள். நம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் வளர்ச்சிக்கு உதவும். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நம்பிக்கையான நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக இருக்கும். பணத்தை சேமித்து பாதுகாப்பதை அதிகரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும். நேர்மறை எண்ணங்களில் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கையான நாளாக அமைகிறது. இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பான நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய சிறந்த செயல்திறனுக்கு நற்பெயர் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் உங்களை உற்சாகப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க ஏதுவான சூழ்நிலை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வளர்ச்சியில் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும். அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது அதிகமான கவனம் வேண்டும். மகிழ்ச்சியை தக்க வைக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு. போதிய அளவு பணம் கையில் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும். எதிர்மறை உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அமைதியை அளிக்காது. சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் இடையூறுகள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளை துணையிடத்தில் உதிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது. இன்று தேவையற்ற வீணான செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய இலக்குகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை இடையூறு இன்றி ஆற்றுவீர்கள். பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உடல் நலத்தை சிறந்த முறையில் பராமரிப்பது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.